ஹலோ. இன்னைக்கு இது டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது எனக்கு. மார்னிங்கில் அது என்னன்னு தெரியல. டிஃப்ரெண்ட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது எனக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்னைக்கு வருது என்னன்றது பார்க்கலாம். ஓகே, பார்ப்போமா? ரீடிங்க்கு முன்னாடி எந்த சவுண்டுமே கிடையாது. ரீடிங் உட்கார்ந்தவொடனே எல்லா சவுண்டையும் இப்போ கேட்கும். எல்லா சவுண்டும் கேட்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்ன அமைதியாக இருந்தது. இதோ சம்திங் ஓகே. சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த மாதிரியான ஒரு எனர்ஜிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைம் லைன், டைம் ஷிஃப்ட் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வேர்ல்ட் மேபி நேற்று கூட சில பேர் கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டு சொல்லிகிட்டே இருக்கு. கரெக்டாக வந்து டவுன் கொஞ்சம் நேற்று ஃபுல்லாகவே சில பேர் ரொம்பவே டவுன் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ சம்பாரம், ஏதோ விஷயங்கள், நீங்கள் பழைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி நீங்கள் சில பேர் அழுத மாதிரியும் இருக்குது. சில பேர் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டின மாதிரியும் இருக்குது. எப்படியாவது இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எங்களை வெளியில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாதிரி கேட்ட மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரியுது. ஓகே, சில பேர் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா ஜஸ்ட் அப்படியே நார்மலாக கேட்டுட்டு அப்படியே போகலாம். இல்லை நீங்கள் பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள் என்னோடது. இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வர வீடியோவில் உங்களுக்கு எதனா மெசேஜஸ் இருக்கலாம். இல்லை ஓகே, ஏதாவது ஒரு மெசேஜாவது உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். எப்போவுமே ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு தான் சொல்லி எடுத்துக்காதீங்க. சில மெசேஜஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகாமல் கூட இருக்கலாம். சரியா? டவர், நம்ம இதுலேயும் டவர் கார்டு பார்த்தோம். டவர் கார்டு சும்மா வரல. ஏதோ ஒரு சேஞ்ச், சம்திங் டவர், ஏதோ ஒரு சேஞ்ச், கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் ஷியோர்லி ஹேப்பன் நடந்திருக்கு. சில பேருக்கு வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடக்கும்போது எடுத்த உடனே நமக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும்ன்றது கிடையாது. சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷன்ஸ் விட அதிகமான ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஸ்டக் ஆன மாதிரி, அதுலேருந்து வெளியில் வர தெரியாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் நடக்கும் லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ், அந்த எங்கே வேணாலும் நடக்கும். அந்த பிளேஸில் அந்த மாதிரி நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சி போவீங்க. அது வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற சில விஷயங்கள், கொஞ்சம் நமக்கு தெரியாமல் சில ஷேடோ ஒர்க், சில விஷயங்கள் நம்ம ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு பேட் நடக்கிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சடனாக உங்களுக்கு ஒரு கடவுள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. இந்த விஷயம் என்ன விஷயம் இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, நடந்துட்டுருக்கோம், அது பண விஷயமாக கூட நிறைய பேருக்கு இருக்குது. அது வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் கடவுளை வேண்டிக்கோங்க, நம்புங்க, கடவுளை நம்புங்க. எப்படியாவது இல்லது நம்ம வெளில வந்துடும் சொல்லி உங்களை மேலே உங்களுக்கு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வெளியில் வருவீங்க. ஆனால் இந்த சேஞ்சுன்றது
சும்மா வரல, ஒரு காரணத்தினால தான் இந்த சேஞ்ச், இந்த டவர் மூமெண்ட். சில விஷயங்கள் லைஃப்பில் உங்களுக்கு புரட்டி திரும்ப சேம் சில சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, புதுசாக ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது, சம் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்காக தான் உங்களை ப்ரிப்பேர்டாக நீங்கள் ஆகிட்டுருக்கீங்க சில விஷயங்களுக்காகன்றதை எப்பவுமே மறக்காதீங்க. எப்பவுமே நீங்கள் வந்துட்டு பயந்துட்டு அழுதுட்டு நீங்கள் கவலைப்படணும் கிடையாது. கடவுளை வேண்டுங்க. எல்லாமே கரெக்டாக டைம் வரும்போது ஒவ்வொரு சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகும். அது என்ன ரீசனால் நடந்ததுன்றதும் உங்களுக்கும் தெரிய வரும், புரிய வரும். சரியா? கண்டிப்பாக டவர் 2 times சொல்லியிருக்கிறாங்க. நியூ சேஞ்சஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா? தெரியுதா? நியூ சேஞ்சஸ் கண்டிப்பாக ஒரு புது விஷயத்துக்கான ஆரம்பம். அந்த ஒரு ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து, அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு புது விஷயம் உங்களுக்கு புதுசாக பிறந்து வரும். ஓகே, இதெல்லாம் உங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான விஷயம். நீங்கள் மைண்ட் லெவலில் இன்னும் அதிகம் ஸ்ட்ராங், நீங்கள் நினைப்பீங்க இப்போ நான் மைண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இல்லை, கடவுள் அவர் பார்வையில் பார்க்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு வராது. இன்னும் நீங்கள் நிறைய லெவலில் நீங்கள் லெசன்ஸ் கற்றுக்க வேண்டியிருக்கு, ஸ்ட்ராங் ஆக வேண்டியிருக்கு. லைஃப்பில் நமக்கு லைஃப் லெசன்ஸ்ன்றது நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னன்னா நம்ம அந்த விஷயங்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும். சில விஷயங்களை, சின்ன விஷயத்தை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கும், நம்ம அப்சர்வ் பண்ணணும். சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு, இனிமேல் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி யாரும் நம்ம இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பாடம் கற்றுக்கிட்டு தான் இருப்போம். கடவுள் நம்ம கண்ணில் காமிச்சுட்டு தான் இருப்பார். சில விஷயங்கள் நமக்கு தெரியும். லைஃப்பில் நிறைய பேர் வந்துட்டு பல இடங்களில் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக தான் கடவுள் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சேஃப் ஜோனில் இருக்கீங்க, ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அதனால தான் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் வரும். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு திரும்ப ரொம்ப அமைதியாக சில டைமில் வந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திட்டு சில விஷயங்கள் நீங்கள் வந்து திரும்ப பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள்லேருந்து உங்களை ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு நியூ லைஃப்காக, நியூ லைஃப் சேஞ்ச், நியூ லைஃப்காக கடவுள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கர்மாவில் நிறைய கர்மாஸ் இருக்குது, நிறையா விஷயங்கள் நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வெளியில் வரத்துக்காகத்தான் கடவுள் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் இப்போது உங்களுக்கு நடக்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிப்பீங்கன்னு அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாமே ஒரு ரீசன் தான். இப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு கடவுள் உங்களுக்கு காட்டின வழியில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு கர்மா வாட்டர், அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு லைஃப்காக தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கொடுக்கறதுக்காக தான் இந்த எல்லா விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஹோப் மட்டும் வச்சா போதும். ஜஸ்ட் ஹோப். எல்லாமே உங்களுக்கான ஒரு நியூ லைஃப்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எல்லாமே நடக்கிறது. லைஃப்பில் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஓகே, 7 ஸ்பிரிச்சுவல் நம்பர் 7 தெரியுதா? எவ்வளோ பாசிட்டிவாக வருது தெரியுதா? எல்லாமே கார்ட்ஸ் எப்படி வருது தெரியுதா? இது எல்லாமே நீங்கள் எஸ்டர்டே யாரோ சில பேர் வந்துட்டு ரொம்ப நீங்கள் மனசு உடஞ்சி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சில பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு பொறுமைக்கான அந்த கிஃப்ட் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. டைம் ஆகுமே தவிர அந்த டைம் வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஜஸ்ட் டைம். ஓகே, யூனிவர்ஸ் எல்லாம் கடவுள் யூனிவர்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களோட டோட்டல் லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. உங்களோட டெஸ்டினி
டெஸ்டினி சேஞ்ச் ஆக போகுது. நிறைய விஷயங்களில் ஹீல் ஆகிட்டு வந்துட்டும் இருக்கீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் சில விஷயங்கள் இன்னும் ஹீல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சம் சிச்சுவேஷன்ஸ் வரதான் செய்யும். உங்களுடைய பேஸ் சாக்ரா நம்பர் 1 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, 8 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, 5 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஓகே, 7 significant. ஓகே, 17, 15, 15 கண்டிப்பாக பார்க்குறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான டோர் ஆல்ரெடி ஓப்பன். உங்கள் டெஸ்டினிக்கான டோர் ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சு. நீங்கள் அதுக்குள்ளே என்ட்ரி ஆக வேண்டிய நேரம் தான். நீங்கள் ஒரு ஸ்டெப் ஆல்ரெடி நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. அது உள்ள இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் உங்களை பின்தொடர்ந்துட்டே தான் வர மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே புரியலையா, ஒன்றும் இல்லைன்னா எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஜஸ்ட் காமாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. மைண்ட் அதிகமாக நீங்கள் ஓட விடாதீங்க. மைண்டை ஜஸ்ட் காமாக இருங்க. கடவுளை நம்பி கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு சால்வ் ஆகும். ஓகே, என்ன மாதிரியான ஒரு அனிமல் எனர்ஜியில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வரணுன்றதை பார்ப்போம். வேல் வெளியில் வராங்க. வேல்ன்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் ஒரு இதாக எடுத்துக்கலாம். நம்ம தண்ணிக்கு அடியிலேயே நிறைய விஷயங்கள், அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து கேதர் அதிகமாக பண்ணுறது வந்து இந்த கடலுக்கு அடியில் தான். நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் ஜஸ்ட் காமாக இருந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸாக கண்டிப்பாக ஒரு அபண்டண்ட்டாக வரக்கூடிய ஒரு எனர்ஜி. அதனால் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக இருங்க. டைம் வரும்போது எல்லாமே தானாக நடக்கும். வேறு எதுவும் மெசேஜஸ்? Triple 3 significant. நீங்கள் தனியாக இல்லை, அது மட்டும் எப்பவுமே மைண்டில் இருக்கட்டும். நீங்கள் தனியாக இல்லை. ஒரே நாளில் எல்லா விஷயம் சேஞ்ச் ஆகணுன்றது ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும். டெய்லி ஒவ்வொரு விஷயம் சேஞ்ச் ஆகுன்றதும் கிடையாது. அதுக்கான ஒவ்வொரு விஷயத்துக்கான டைமிங்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் டைமிங் வரும்போது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் ஆல்ரெடி சேஞ்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய சேஞ்சஸ் வர வேண்டியிருக்கு. டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக வரும். சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பாக வரும். ஒன் 331 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஓகே, எஸ்ஆர் நோ பார்ப்போமா? என்ன சொல்கிறீங்க? நிறைய கேள்விகள் இன்னும் உங்கள் மைண்டில் இருக்குதுன்னு புரியுது எனக்கு. இன்னும் நிறைய கேள்வி இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பேஷன்ஸ் எல்லாம் நல்லதுக்கே நடக்குது. கார்டு கட் பண்ணி கூட சேம் கார்டு, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே நல்ல விஷயங்கள் வரும், கண்டிப்பாக வரும். சேட்னஸ் வேண்டாம். ஓகே, ஒன்லி ஒன் கார்டு, ஒன் பர்சன். உங்கள் மைண்ட் கிளியர் பண்ணணும், அதுக்காக நான் ஒன் கார்டு எடுக்கிறேன். எடுத்தோடைய கார்டு வருது எனக்கு. இங்கே பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஓகே, நான் திரும்ப ஷஃபில் பண்ணுறேன். உங்களுக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ. கொஸ்டின் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு திரும்ப ஆன் பண்ணு, ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு யோசிச்சுட்டு ஆன் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் யோசிச்சுட்டு ஆன் பண்ணுங்க. ஓகே, யோசிச்சிட்டிங்களா? உங்களுக்கான ஆன்சர் எஸ். ஸ்ட்ராங்லி எஸ். உங்களுக்கான ஆன்சர் எஸ். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சராக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கான ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதோ ஒரு சான்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமஸ் லைக் செலிப்ரிட்டி, இன்ஃப்ளூயன்சர், அதுக்கு அதை மாதிரியான ஒரு லைஃப், ஒரு ஸ்பார்க், ஒரு ஸ்பாட்லைட், அதில் நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. ஸ்பாட்லைட்டில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அந்த விஷயம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீதி, நேர்மை, நியாயம் கிடைக்கும். ஓகே, இந்த ஹாப்பி மைண்டோட நம்ம ரீடிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீடிங்கில் நான் உங்களை பார்க்குறேன். டேக் கேர், காட் பிளஸ். ஹாப்பியாக இருங்க, கவலை வேண்டாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, பை.